ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எலிஷாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நம்மளுடைய ஸ்பெஷல் ஒன்ஸ்க்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் பவுடர் சுகர், 2 to 3 drops of vanilla essence, 1/2 லிட்டர் பால், 5 முட்டை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் சுகர்லேருந்து 1 கப் சுகரை மாத்திரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். இல்லை நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாக்கா இந்த சுகர் எல்லாமே பர்ன் ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு 3 to 4 minutes எடுக்கும். ஸோ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பூனில் எடுத்தப்போ ஒரு கண்ணாடி பதத்தில் உங்களுக்கு தெரியும் ஸ்பூனில். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து நாங்கள் ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டு எடுத்துருக்கோம். ஸோ அதில் இந்த கேரமலை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம புடிங் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டையில் நல்லா பீட் ஆன உடனே நம்ம 2 to 3 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நீங்கள் சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் கரைஞ்சிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 to 3 minutesல நம்மளுக்கு சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாயில் பண்ணியும் ஆட் பண்ணலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஹார்ட் ஷேப் மோல்டில் இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த மோல்டு வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சில்வர் ஃபாயிலில் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரொசீஜர் இங்கே ஸ்கிப் ஆகிடுச்சு. பட் நீங்கள் செய்யும்போது இதை ஒரு சில்வர் ஃபாயிலில் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 an hourக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் நம்மளுடைய கேரமல் புடிங் ரெடி ஆகிடும். இந்த ஹார்ட் ஷேப்பில் எங்களுக்கு இந்த கேரமல் புடிங் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மோல்டில் நாங்கள் செஞ்சுருக்கோம். பட் நீங்கள் இதை எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.